சிலர் வந்து கடன் வாங்கும்போது திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏன் திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னா, திருப்பி கொடுக்கலன்னா இவர் என்ன பண்ணுவார்? நல்லா தான் பழகுறாரு. இப்போ நம்ம அவர்கிட்ட கடன் வாங்கிட்டோம், 5000 வாங்கிட்டோம். இப்போ நம்ம திருப்பி கொடுக்கக்கூடாது. கொடுக்கலன்னா இவர் என்ன பண்ணுவார்? இது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்தார். நல்லவராட்டம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சார். இப்போ நம்ம அவர்கிட்ட 5000 கடன் வாங்கியிருக்கோம். இப்போது நம்ம திருப்பி கேட்கும்போது நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, கொடுக்கலன்னா இவர் என்ன பண்ணுவார் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, தரமாட்டாங்க. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவார், என்னென்ன பண்ணுவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடன் கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளை வெறுப்பேற்றுவாங்க. என்ன தான் மேற்கொண்டு என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு. பார்த்தியா, நல்லவராக பழகுனார். இப்போ ஒரு வாரம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னொடனே என்ன பண்ணுறாரு, இப்போ நம்மளை திட்டுறாரு, நம்மகிட்ட முகத்தை காட்டுறாரு, மூஞ்சை காட்டுறாரு, சிரிக்க மாட்டேன்றாரு, பேச மாட்டேன்றாரு. பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரம் நம்ம கொடுக்கக்கூடாது, 10 நாள் கழித்து தரேன்னு சொல்லுவோம். 10 நாள் கழித்து வந்து கேட்கும்போதும் அப்போது நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பார்த்தியா, ரொம்ப ஆரம்பத்தில் நல்லா பழகினார். ஒரு 5000 கடன் வாங்கிட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு 5000 கடன் வாங்கிட்டேன், இல்லை ஒரு 10000 கடன் வாங்கிட்டேன். திருப்பி கொடுக்கலன்னு பேசுகிறதே நிறுத்திட்டார் பாரு, சிரிக்கிறதே நிறுத்திட்டார், கண்டுக்கவே மாட்டேன்றாரு, கோபமாக வேற பார்க்குறாரு. இன்னொரு 10 நாள் டைம் கேட்டால், அப்புறம் 10 நாள் கழிச்சு டைம் கேட்டால் சண்டைக்கு வராரு, கெட்ட வார்த்தையால் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது பார்க்கலாம், இனிமேல் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம்னு சொல்லி கடைசியில் கொடுக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். வாங்கின கடனை கொடுக்கலன்னா இவர் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தரை பற்றி நம்ம யார் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கள பற்றி அவங்களுடைய இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு கோவப்படுத்துறதுக்காகவே வேணும்னே அந்த கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் கடன் வாங்குறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னு முதல்ல நம்மளால தெரிஞ்சுக்கணும். பல்வேறு குணங்களில் ஒருத்தர் கடன் வாங்குகிறாங்க. கடன் வாங்கும்போது வெறுமனே தேவைக்கு நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி கடன் வாங்கலை. அவங்களுடைய நோக்கம் இப்படியெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் மாறும். சிலருக்கு கொடுக்கவே பிடிக்காது, மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கே பிடிக்காது, வாங்குறதுக்கு தான் பிடிக்கும். வாங்கினா கொடுக்க மாட்டாங்க, வாங்கினாலும் கொடுக்க மாட்டாங்க, இல்லை வாங்காமலும் ஒருத்தருக்கு பிறருக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்குற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க வெறுமனே வாங்குறதுல தான் ஆர்வமாக இருப்பாங்க, கொடுக்குற பழக்கமே கிடையாது, திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு கடன் கொடுத்துடாதீங்க. ஆனால் அவங்க யாருக்கு திருப்பி கொடுப்பாங்கன்னா, எங்கேயாவது பேங்கில் கடன் வாங்கினா திருப்பி ஏன்னா அங்கே கட்டி தானே ஆகணும், அதனால் கொடுப்பாங்க. நகை இடமான வச்சு கடன் வாங்கினா அங்கே கொடுப்பாங்க, ஏன்னா அங்கே திருப்பி கொடுக்கணும்ல. அந்த மாதிரி பயம் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது சாதாரணமாக ஒரு நம்பிக்கை அடிப்படையை வச்சு, ஒரு மனசாட்சி அடிப்படையை வச்சு எங்கே கடன் வாங்கினாலும் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் கடன் வாங்குறவங்க எப்படிப்பட்ட பல்வேறு மனநிலையில் இருந்து நம்மக்கிட்ட கடன் வாங்குறாங்க, நமக்கு தெரியாது. என்னடா இப்படியெல்லாம் நல்லா தான் இப்படி மாறுறாங்க, இப்படி கடன் வாங்கும்போது நல்லா வாங்கினாங்களே, அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் கேட்டால் இப்படி மாறுறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, ஒரு கூச்சம் இல்லை, ஒரு பயம் இல்லை, நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களே, இவ்வளோ சண்டை போட்டோம், இவ்வளோ கெட்ட வார்த்தையில் திட்டணும், அவமானப்படுத்தணும், அப்போ கூட தரமாட்டேன்றாங்க. அப்போ அவங்களுக்கு பயமே இல்லை. 4 பேர் திட்டுவாங்க, ஒரு கூச்சம், ஒரு வெக்கம் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அதனால் எப்படியெல்லாம் இருக்காங்க முதல்ல தெரிஞ்சுட்டு விழிப்போடு இருந்துக்கிட்டு நம்ம கடன் கொடுக்கணும்.